ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற படம் யுவர் ஃபால்ட். இது ஒரு 3 சீரீஸ் பார்ட் மூவி. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டான மை ஃபால்ட்டை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் பார்ட்டோட கதை புரியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் எனக்கு மோட்டிவேஷன். படத்தோட ஆரம்பத்திலேயே நோவாவோட வீட்டில் கிராண்டான பார்ட்டி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நோவாக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போ அவன் மேஜர் ஆயிட்டா. அந்த பர்த்டேவை கொண்டாடுறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பார்ட்டி. ஆனால் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவன் காதலனான நிக்கு அங்கே இல்லை. அவனை எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோவாவோட அம்மாவும் நிக்கோட அப்பாவும், அதாவது அவங்க 2 பேர் தான் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவனை பிரிக்கணுங்கிறதுக்காக அவனை அமெரிக்காவில் இருக்கிற, அதாவது நிக்கோட சொந்த அப்பா கம்பெனிக்கு அவனை அனுப்பிச்சி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவன் போய் 1 வருஷம் ஆச்சு. பார்ட்டியில் நோவா ரொம்ப டல்லாக இருக்கா. அவளுக்கு இன்னும் அவங்க அப்பாவோட சாவை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்னதான் அவங்க அப்பா கெட்டவனாக இருந்தாலும் சின்ன வயசாக இருக்கும்போது இவன் மேலே பாசமாக தான் இருந்தான். 1 வருஷம் ஆச்சு அப்பா செத்து. நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், லைஃப்பில் ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு அவள் ஃப்ரெண்டான ஜென்னா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. அப்படின்னு சொன்ன சமயத்தில் ஒரு கார் வேகமாக வந்து நிற்குது. அந்த ஹார்ன் சத்தத்தை வச்சே நிக்கு தான் வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நோவா. அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அவனை தாவி கட்டிக்கிறா. 1 வருஷம் ஆச்சு இல்லையா 2 பேரும் பிரிஞ்சு. அதனால் அன்பு அதிகமாகி போக 2 பேரும் அவ்வளவு நெருக்கமாக முத்தம் வச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் மாடியிலிருந்து பார்த்துட்டு இருந்த நோவாவோட அம்மாவும் நிக்கோட அப்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, இவங்களை பிரிக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்க, நிக்கு அவன் காதலுக்கு அடையாளமா நோவாவுக்கு ஒரு ஹார்ட் சிம்பிள் செயினை மாட்டி விடுறான். என்னோட ஹார்ட்டவே உனக்கு கொடுக்குறேன், இதை எப்பவும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறான். 1 வருஷம் பிரிவுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருக்காங்களா. அதனால் அதுக்கப்புறம் வர நாட்களை எல்லாம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. வீட்டுக்கே வராமல் செம ஹாப்பியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அன்னைக்கு நைட்டு கடற்கரையில் உட்காந்துட்டு இருந்த நிக்கு கிட்ட அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா லயன், அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். மச்சி, நம்ம கூட படித்தவனுங்க எல்லாம் ஹையர் ஸ்டடிக்குன்னு வேற யூனிவர்சிட்டி போயிட்டானுங்க. நிறையா பேருக்கு நல்ல ஜாபு கிடச்சி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டானுங்க. ஆனால் என்ன பாரு, இன்னும் அல்லாடிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் வேற பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். கார் ஒர்க் ஷாப்பும் சரி வர போக மாட்டேங்குது. ரொம்ப கவலையாக இருக்குதுடா மச்சான் அப்படின்னு சொல்லி நிக்கு கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக இந்த குந்தானி நோவா கிராஜுவேஷன் முடிச்சு அவளுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்த காட்சியிலே பார்த்தீங்கன்னா, லயன் அவங்க அண்ணனான லூக்காவை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வந்திருக்கான். லூக்கா ஏன் ஜெயிலுக்கு வந்திருக்கான்னா, நோவாவை கடத்துறதுக்காக அவங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சான் இல்லையா, அதில் இவனும் ஒருத்தன். அந்த கேஸ் விஷயமா தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்க்க வந்த லயனும், இந்த மாதிரி ஒர்க் ஷாப் எல்லாம் சரியாக போக மாட்டேங்குதுன்னா பேசாமல் அதை ஷட் டவுன் பண்ணிடலாம், மாசமான கொடுக்குற வாடகை தான் தண்டம், பேசாமல் அந்த பணத்தை அம்மாவுக்கு கொடுத்தாலாவது அவங்க ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் லூக்கா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன், வந்து எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணுறேன், அது வரைக்கும் நீ அமைதியாயிரு அப்படின்னு தம்பியை சாந்தப்படுத்திடுறான். இப்போ அடுத்த சீனில் நிக்கு நோவாவை ஒரு பெரிய பங்களாக்கு கூட்டிகிட்டு வரான். இது என் தாத்தா எனக்காக ப்ரெசன்ட் பண்ணினது, நான் இனிமேலும் அமெரிக்காவுக்கு போக தயாராக இல்லை. நீ சம்மதம்னு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் இங்கேயே வாழ ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ நீயும் மேஜர் ஆகிட்ட, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நோவா கிட்ட சொல்கிறான். ஆனால் நோவா என்ன சொல்கிறான்னா, இதோ பாரு நிக்கு, இப்போதைக்கு நான் உன் கூட தங்கிறது அவ்வளோ சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நம்ம வீட்டில் பிரச்சனை பெருசாக ஓடிட்டு இருக்கு. அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் யூனிவர்சிட்டி ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன், அதுதான் நம்ம 2 பேர்த்துக்கும் சேஃபு அப்படின்னு சொல்ல, இந்த ஐடியாவுக்கு நிக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதை தொடர்ந்து 2 பேர்த்துக்குள்ள சண்டை வருது. இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன ஊழல்கள் வரும். அதை தொடர்ந்து பெரிய சண்டையாக மாறும். அப்புறம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த குட்டி குட்டி சண்டையெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சரி, சண்டை வந்துச்சா, அதனால் வழக்கம் போல் நோவா நிக்கு கிட்ட கோச்சிட்டு போயிடுறா. அதே சமயத்தில் நோவாவோட அம்மா அவளோட ஹாஸ்டல் ரூமுக்கு வரா. அது பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா மாதிரி இருக்கு. அங்கே தான் பிரயா அப்படிங்கிற ஒரு பொண்ணை அவங்க அம்மா நோவாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இந்த பிரயா ஆக்சுவலாக நிக்கு நோவாவோட கிளாஸ்மேட்டு தான். இவங்க கூட தான் ஒன்றா படிச்சுட்டு இருந்திருப்பா. ஆனால் என்ன காரணம்னு தெரியாது, திடீர்னு பாதியில் படிப்பை நிறுத்திட்டு போயிருப்பா. அவள் எங்கே போனா அப்படிங்கிறது ஸ்கூலில் யாருக்குமே தெரியாது. அதனால் நோவாவுக்கு அவ கூட அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. இப்போ அவ தான் நோவாவோட ரூம்மேட்டு. இங்கே நிக்கோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய லீகல் ஆஃபீஸும் வச்சுருக்காரு. அந்த ஆஃபீஸில் அவனுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா
அப்படின்னு ஒரு அழகான பொண்ணை அசிஸ்டண்ட்டாக கொண்டு வந்து சேர்த்தி விடுறாரு. இந்த சோஃபியா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மினிஸ்டரோட பொண்ணு. அவ்வளோ பெரிய மினிஸ்டரோட பொண்ணு எதுக்காக நிக்குக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து சேரணும்? அங்கே தான் நிக்கோட அப்பாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே காத்திருக்கு. இந்த பொண்ணோட அழகில் கண்டிப்பாக நிக்கு மயங்குவான். இவங்க 2 பேர்த்த சூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளானில் தான் அந்த பொண்ணை கொண்டு வந்து இவனுக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்த்திருக்காரு. இந்த பிளானுக்கு நோவாவோட அம்மாவும் உடந்த. நோவாவோட அம்மா அடுத்த கட்டமாக ஹாயா ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் படிச்சுட்டு இருந்த நோவா கிட்ட வரா. இதை பாரு நோவா, பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நிக்கும் நீயும் அண்ணனும் தங்கச்சியும் ஏற்கனவே இந்த ஊர் பணத்துக்காகத்தான் நான் நிக்கோட அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்னை குற்றம் சுமத்துறாங்க. இதில் நீ வேற அவன் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்கன்னா அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையிலெல்லாம் போட்டு கிழிக்கிறாங்க. அம்மா சொல்கிறத கேளு செல்லம், அவன் வேண்டாம், உனக்கு அவனை விட நல்ல ஸ்மார்ட்டான புத்திசாலியான பையனாக பார்த்து நாங்கள் கட்டி வைக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாக போயிருமா, இந்த அம்மா பேச்சை கேளு தங்கம் அப்படின்னு பொண்ணை தாஜா பண்ண. ஆனால் நோவா சரியான அடமன்ட்டு, நிக்கொன்னு என் கூட பிறந்த அண்ணன் கிடையாது, எனக்கு அவனைத்தான் பிடிச்சிருக்கு, அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நிக்க நான் விட்டு தர மாட்டேன், புரிஞ்சுதா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்கிறா. இதனால் கடுப்பான அவங்க அம்மாவும், அப்படியா, இந்த மாதிரி கன்றாவையெல்லாம் இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு டென்ஷனாக சொல்ல, அவ்வளோதானே, நான் யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்லே போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. பெட்டி படுக்கையை கட்டிட்டு நோவா இப்போவே அந்த ஹாஸ்டலுக்கு வந்துடுறா. வந்தால் அங்கே பிரயா ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்கா. அந்த பார்ட்டிக்கு நிறையா பேர் வந்திருக்கானுங்க. ஏய் இந்த சரக்கடி அப்படின்னு பிரயா நோவாக்கு சரக்கு கொடுக்கும்போது தான், அவளுக்கு தான் 18 வயசு நிறைவாயிருச்சு, அதனால் அந்த ஊரில் தாராளமாக சரக்கடிக்கலாம். அப்படி அவள் சரக்கு வாங்கி அடிக்கிற சமயத்தில் பிரயாவோட கையில் ஒரு தழும்பை பார்க்குறா. அதை புரிஞ்சுக்கிட்ட பிரயாவும், நான் ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன், அதில் ஏற்பட்டது தான் இந்த தழும்பு, ஆனால் இப்போ ஐ எம் ஓகே, நீ நம்பிக்கையாக என் கூட தங்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த சமயத்தில் ரூமுக்குள்ளே மைக்கேல்னு ஒரு புது கேரக்டர் வருது. இவன் பக்கத்து ரூமுக்காரன், பிரயாவோட ஃப்ரெண்டு, சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டு. அவனை நோவாக்கு பிரயா அறிமுகப்படுத்தி வைக்கிறா. அந்த மைக்கேலுக்கு நோவாவை பார்த்த உடனே காதல் தீ பற்றிக்குது. நான் பக்கத்து ரூமில் தான் இருப்பேன், உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு நோவாக்கு அவன் சர்வீஸை ஆஃபர் பண்ணுறான். அதே சமயத்தில் இங்கே லயனோட அண்ணன் லூக்கா ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆனோடனே நேராக அவன் ராணியைத்தான் பார்க்க வர்றான். இந்த ராணிங்கிறவனும் நோவாவோட அப்பா கூட சேர்ந்து அவளை கடத்த முயற்சி செஞ்சவன். அந்த ராணி நிக்கோட ஃபேமிலியை பழி வாங்கிறதுக்காக தக்க சமயம் பார்த்து காத்துட்ருக்கான். அவங்கிட்ட லூக்கா வந்து சேர்றான். இப்படி இவங்களுக்கு பின்னாடி நடக்க போகிற ஆபத்தை புரியாமல் நிக்கு, நோவா, அப்புறம் அவனோட ஸ்டெப் சிஸ்டர் ஒருத்தி இருப்பா இல்லையா, மேகின்னு ஒரு குட்டி பொண்ணு, அவங்க 3 பேரும் ஓப்பன் ஸ்பேஸில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே நிக்கோட அம்மா, அவனை பெத்த அம்மா வர்றா. ரொம்ப வருஷமாக அந்த அம்மா நிக்க பார்க்கவே வந்திருக்க மாட்டா. அதனால் அம்மா வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க மூஞ்சில் முழிக்கக்கூடாது அப்படிங்கிற கோபத்தில் சட்டுன்னு நிக்க அங்கேருந்து கிளம்பி போகிறான். எப்படியோ அவனை துரத்தி பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்த நோவா, ஏய் இங்கே பாரு, அவங்க என்ன இருந்தாலும் உன்னோட அம்மா, அவங்கள நீ அவமதிக்கிறது தப்புப்பா அப்படின்னு அறிவுரை சொல்கிறா. எனக்கு தேவைப்படும் போது என் பக்கத்தில் இல்லாத அம்மா இப்போ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நிக்கு அழுக. அவனை கட்டி பிடிச்சி நோவா ஆறுதல் படுத்துறா. அப்புறம் என்ன, வழக்கமாக 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. காலையில் எந்திரிச்ச நோவா கண்ணாடியில் அவள் கழுத்து மார்புன்னு எல்லா இடத்துலையும் காயம் இருக்கிறத பார்க்குறா. செம்ம டென்ஷனாக வந்து நிக்கு கிட்ட கத்துறா, என்னது இது, இந்த தழும்போடையே எப்படி நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தா கிண்டல் பண்ண மாட்டாங்களா, எனக்கு இந்த மாதிரி கீறுறது கடிக்கிறதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அவன்கிட்ட கத்த. அதெல்லாம் சரி, கடிக்கிற வரைக்கும் கீறுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு நிக்கு திரும்ப அவளை ஒரு கேள்வி கேட்க, ஓ அப்படியா, இதுக்கு உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு பெர்மனண்ட் மார்க்கர் எடுத்து நிக்கோட உடம்பு ஃபுல்லாக அவளுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் வரைகிறா. அவன் கையில் நீ என்னுடையவன் அப்படின்னு அந்த பெர்மனண்ட் மார்க்கரில் எழுதுறா. நோவாவை அவள் ரூமுக்கு கொண்டு வந்து விட்ட நிக்கு அங்கே பிரயாவை பார்க்குறா. அவளை பார்த்ததும் நிக்கோட முகம் மாறுது. பிரயா அவனவே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேர்த்துக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்குது. ஆனாலும் 2 பேரும் இப்போ தான் பார்த்துக்கிற மாதிரி ஹாய் பாய் சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் நோவா, நீ என்னுடையவன் அப்படின்னு நிக்கோட கையில் எழுதியிருந்தா இல்லையா பர்மனெண்ட் மார்க்கரில், அதை பிரயா பார்க்குறா. பார்த்துட்டு நிக்க முறைக்க நிக்க அதை கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படி போகிற சமயத்தில் லயன்கிட்டேருந்து ஃபோன் வருது. டே மச்சி, நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன், பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அண்ணன் சரக்கு பொட்டலத்தை பக்கத்தில் இருக்கிற பாரில் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறான்டா, நீ கொஞ்சம் கூட வரையா மச்சி அப்படின்னு கேட்கவும், ஆரம்பத்தில் நிக்குக்கு போக விருப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த பாருக்குள்ளே லயன் தனியாக போகிறது அவனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் நிக்கும் அந்த பாருக்குள்ளே போகிறான். உள்ளே போனால் அங்கே அந்த ராணி இருக்கான் இல்லையா, அவங்க அண்ணன் அங்கே இருக்கான்.
அவங்ககிட்ட தான் ஆக்சுவலாக அந்த போதை மருந்தை டெலிவரி கொடுக்க சொல்லியிருந்திருப்பான் லூக்கா. நிக்கு வந்ததை பார்த்ததும் ராணியோட அண்ணனும், வாடா உன்னை பழி வாங்கத்தாண்டா என் தம்பி காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். நிக்கு ஏதோ சொல்ல வர சமயத்தில் கரெக்டாக அங்கே நோவா வந்துடுறா. ஏய், நீ எதுக்கு இந்த மாதிரி பார்க்கெல்லாம் வர, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு நிக்கு அவளை அவசரப்படுத்துகிறான் கிளம்புறக்கு. அப்புறம் தான் தெரியுது லயன் தான் அவளை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கான். ஏன்னா ஃபஸ்ட்டு நிக்குக்கு ஃபோன் பண்ணியிருப்பான், அவன் ஃபோன் எடுத்திருக்க மாட்டான். கழுதுகட்டா குடிச்சவர் தானே, அதனால் நோவா கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு நோவாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். ராணியோட அண்ணன் பேசினதெல்லாம் கேட்டுட்டு, நாங்கள் எதுக்கும் தயாராக தான் இருக்கோம், உன் தம்பி ராணியை வர சொல்லு அப்படிங்கிறா. அந்த சமயத்தில் தான் தெரியுது லூக்கா வேணுன்ட்டே நிக்கையும் நோவாவையும் இந்த பாருக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லி லயன் மூலமாக வர சொல்லியிருப்பான். லயனுக்கு இந்த சூழ்ச்சி தெரியாது. இந்த பொட்டலத்தை வாங்கின ராணியோட அண்ணன் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு ஏற்படுது. வழக்கம் போல் நிக்கு அவங்கள அடித்து மலர்த்தி பணத்தை வாங்கி லயன் கையில் கொடுத்துட்றான். அந்த சமயத்தில் ராணியோட அண்ணன் கத்தி எடுத்து நிக்க குத்த வர நல்ல வேலையா நோவா அவனை இழுத்து காப்பாற்றிடுறா. ஆனால் பார்த்தீங்கன்னா யாரோ போலீஸ்க்கு தகவல் கொடுத்துற கரெக்டாக போலீஸ் அங்கே வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுறாங்க. வேற வழி தெரியாத நிக்கு சோஃபியாவுக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத, நாங்கள் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிட்டோம், இந்த ஸ்டேஷனில் இருக்கோம், எங்களை வெளியே எடுக்கிறதுக்கு வக்கீல்கிட்ட பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எக்காரணத்துக்கு கொண்டு இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல சோஃபியும் அதே மாதிரி பேசி அவங்கள வெளியே எடுக்கிறா. ஒரு வழியாக வெளியே வந்த நிக்கும் நோவாவும் நோவாக்கு பிடிக்குமே அப்படின்னு ஒரு பூனைக்குட்டியை அவளுக்கு கிஃப்டாக நிக்கு கொடுக்குறான். அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு நோவாவும் நிக்கும் அவளோட ஹாஸ்டலுக்கு வராங்க. ரெண்டு பேரும் அப்படி ரொமான்டிக்காக இருந்த சமயமாக பார்த்து கரெக்டாக அந்த பிரயா அங்கே வந்து சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கவிருந்த ரொமான்ஸை கட் பண்ணி விட்டுறா. மறுநாள் யூனிவர்சிட்டியில் நோவாவும் பிரயாவும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ பிரயா என்ன சொல்கிறான்னா, ஏய் நோவா, இங்கே பாரு, அந்த நிக்கெல்லாம் சரியான ப்ளே பாய், உனக்கு செட்டான ஆளே கிடையாது. அவன் நம்ம பக்கத்து ரூம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் மைக்கேல் இருக்கான்ல, ரொம்ப நல்ல பையன், நீ ஏன் அவனை டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறா. எனக்கு யார் சூட் ஆவாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு பிரயா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா. அதே சமயத்தில் அந்த லயனுக்கு ஒரு காதலி இருப்பா, ஜென்னா அப்படின்னு. அவள் பெரிய பணக்காரனோட பொண்ணு. அவனை மீட் பண்ண ஜென்னாவும், இதோ பாரு லயன், நேற்று பாரில் நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் சிக்கி உன் பேரை கெடுத்துக்காத, தக்க சமயம் வரும்போது எங்கள் அப்பா கிட்ட ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அது வரைக்கும் எந்த பிரச்சனையிலும் சிக்காமல் பார்த்துக்கோ, நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறா. கிளாஸ் முடிஞ்சு நோவா அவள் ரூமுக்கு வந்த சமயத்தில் ரூமுக்குள்ள நிக்கோட அம்மாவும் பிரயாவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. நிக்கோட அம்மாவை பார்த்தோன்னே நோவாக்கு கடுப்பாகுது. அதுதான் நிக்கே எங்கள் கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான்ல, எதுக்காக என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறா. அதுக்கு அந்த அம்மாவும், இதோ பாரு பொண்ணு, என் பையன்தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்காம பேசுகிறானா, நீயும் அவனை மாதிரியே பேசாத, முதல்ல எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்ல, நான் அவங்க கூட பேச தயாராக இல்லை, கிளம்புங்க அப்படின்னு கதவை திறந்து நிற்கிறா. வேற வழி இல்லாமல் நிக்கோட அம்மாவும், ஓகே நான் கிளம்புறேன், ஆனால் இது என்னோட நம்பர், இதை வச்சுக்கோ ப்ளீஸ், என்னைக்காவது என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நோவாவோட அம்மா அவளுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நோவா கிட்ட சொல்லியிருக்க, வேற வழி இல்லாமல் அவளும் வீட்டுக்கு வர்றா. வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க ஆஃபீஸில் இருக்கிற முக்கிய ஆளுங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் சோஃபியா. அதுவும் சோஃபியா நிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கா. நிக்கும் சோஃபியாவும் ஜோடியாக இருக்கிறத பார்த்து வந்திருக்கவங்க எல்லாம், ஆகா என்ன பொருத்தண்டா, இவங்க ரெண்டு பேர் தாண்டா மேட் ஃபார் ஈச் அதர் அப்படி இப்படின்னு அவங்கள புகழ. இதெல்லாம் அவங்க அம்மாவோட ஐடியா தான். நோவாவை கடுப்பேற்றி நிக்கும் அவளையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா எதிர்பார்த்தபடியே நோவா கடுப்பாகிறா. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு பாதி சாப்பாட்டில் எந்திரிச்சு வெளியே போக அவள் பின்னாடியே நிக்கும் வர்றான். வெளி வந்தவ நேராக அவங்க அப்பாவோட சமாதிக்கு வந்து அங்கே உட்காந்துக்கிறா. பின்தொடர்ந்து வந்த நிக்கும், ஏண்டி ஆவுன்னா கோவிச்சுக்கிற, இப்போ என்ன நடந்துருச்சுன்னு உனக்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு நோவா விசாரிக்க, இன்னைக்கு எங்கள் அப்பா இறந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, நான் எவ்வளவு துக்கத்தில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் சாருக்கு தெரியாது, அதை பற்றி சாரு கவலையும் படமாட்டாரு, ஏன்னா சாருக்கு தான் சோஃபியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கே சரியா இருக்கு. பாரு நைட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது ஜோடி பொருத்தம் எவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு அவள் கோவத்தையெல்லாம் கொட்டவும், ஐயோ கடவுளே, உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல, எனக்கே தெரியாது சோஃபியா இன்னைக்கு வருவான்னு,
திடுதிப்புன்னு பார்த்தா என் பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. நான் உன்ன மாதிரி கோவிச்சுட்டு எந்திரிச்சா போக முடியும் அந்த பார்ட்டிக்கு நடுவில். வந்திருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், சோஃபியாவை இல்லை. அந்த சோஃபியாவை என் லைஃப்ல இருந்து எரேஸ் பண்ணிடு ப்ளீஸ் அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஏற்கனவே செம கடுப்பில் இருந்த நோவா, அப்படியா பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நீ இப்படியே இருப்பியா இல்லை பச்சோந்தி மாதிரி கலர் மாறிடுவியான்னு நான் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுறா. அட ராமா, என்னை ஏன் இவகிட்ட கோத்து விட்டு இப்படி பழி வாங்குற அப்படின்னு நிக்கு ரொம்ப வேதனைப்படுறான். மறுநாள் நிக்கோட அம்மா நோவாவை பார்க்கறக்கு அவ ரூமுக்கு வராங்க. வேற வழி இல்லாமல் அவங்கள கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறா. அப்போ தான் நிக்கோட அம்மாவும் அவங்க கையில் கொண்டு வந்திருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வைக்கிறாங்க. இதோ பாருமா, இதெல்லாம் நான் நிக்க கஸ்டடி எடுக்கிறதுக்காக ஃபைல் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். ஆனால் நிக்கோட அப்பா தன்னோட பணபலத்தை யூஸ் பண்ணி இந்த கேஸவே ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாரு. அதை மீறி என் பையனை நான் பார்க்க வந்தா என்னை கொன்னுருவேன் அப்படின்னு அடியாட்களை வச்சு மிரட்டினாரு. அதனால தான் உசுருக்கு பயந்து நான் வேற ஊரில் ஒளிஞ்சிருந்தேன் இத்தனை வருஷமா. இதை நிக்குக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அவங்க அப்பா என்னை பற்றி தப்பாக சொல்லி அவன் மனசுக்குள்ளே என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்தி வச்சிருக்காரு. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்னை டிவோர்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தானே நிக்கோட அப்பா உங்கள் அம்மாவை பார்த்து கல்யாணம் பண்ணாருன்னு நினைக்கிற? அதுதான் இல்லை. உண்மை என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. பார்த்தா நிக்கோட அப்பாவும் நோவாவோட அம்மாவும் ரொம்ப ப்ரைவேட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. தோளில் கை போட்டு வெளியே சுற்றுற ஃபோட்டோஸ் இருக்குது. இன்னும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸும் இருக்குது. என்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் அம்மாவுக்கும் நிக்கோட அப்பாவுக்கும், அதாவது என் புருஷனுக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. என்னை கலட்டி விட்டுட்டு உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏகப்பட்ட சதி பண்ணி என் பையனை பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகவும் அந்த ஃபோட்டோஸு இவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நோவா ஆடி போயிடுறா. இந்த லெட்டரில் நான் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், சமயம் கிடைக்கும் போது நிக்கு கையில் நீ தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நோவாவும் இந்த லெட்டரை நிக்கு கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவன் ஆஃபீஸ்க்கு வரா. அந்த சமயத்தில் தான் நிக்கோட அப்பா நிக்கு கிட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா மகனே, உங்கள் அம்மா ரெண்டாவதாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணல, இப்போ அவனையும் பிரிஞ்சுட்டா, அவ கூடலாம் மனுஷனால் வாழ முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த லெட்டரை கொண்டு வந்து நிக்கோட டேபிளில் நோவா வைக்க, ஆனால் சோஃபி அதை பார்த்துட்றா. ஆனால் சோஃபி மௌனமாக இருக்க, அங்கே வந்த நிக்கு டேபிள் மேலே இருக்கிற அந்த கவரை பார்க்குறான். அவங்க அம்மா பேர் அதில் இருக்கவும் இந்த கருமம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சும் கூட பார்க்காம அந்த லெட்டரை கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு நோவாவும் நிக்கும் ரொமான்டிக் டின்னருக்கு மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நிக்கு நாளைக்கு அவன் லண்டன் போகிறதா சொல்கிறான். ஃபஸ்ட்டு இதை நோவா பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் சோஃபியும் என் கூட வருவா அப்படின்னு சொல்லவும் இது நோவாவை ட்ரிகர் பண்ணுது. அவள் எதுக்கு அப்படின்னு கோவப்படுறா. ஒரு கேஸ் விஷயமா அவளும் கூட வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை எப்படியோ சமாதானப்படுத்துகிறான். மறுநாள் சோஃபியும் நிக்கும் லண்டனுக்கு கிளம்ப, இதுக்கு மேலே இதை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ட்டு நோவா என்ன பண்ணுறான்னா அவள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நிக்கோட வீட்டுக்கே வந்துடுறான். ஏன்னா இதுக்கு மேலேயும் அவனை பிரிஞ்சிருந்தா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு அவன் நினச்சிருக்கா. ஆனால் அதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் இருக்கிற வரைக்கும் நீ நினச்சதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு பொண்ணுகிட்ட ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கா. முதல்ல நீ உன்னோட யூனிவர்சிட்டி ஹாஸ்டலுக்கு போ, மற்றதெல்லாம் அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு பொண்ணை துரத்தி விட ட்ரை பண்ண. ஆனால் நோவாவோ, இது என் பாய் ஃப்ரெண்டோட வீடு, நீ என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் யாரு கூட வாழணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும், நீ கிடையாது. ஆமாம் அதெல்லாம் போகட்டும், உன்னை அப்பா கொல்ல வந்தார் இல்லையா, எதுக்கு அவர் உன்னை கொல்ல வந்தார், அப்போ நீ யார் கூட இருந்த அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறா. ஏன்னா இவ தான் நிக்கோட அம்மா காமிச்ச ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாள்ல, இவளுக்கும் நிக்கோட அப்பாவுக்கும் இருந்த கள்ள தொடர்பு அவளுக்கு தான் தெரியுமே. இந்த கேள்வியை நோவாவோட அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறா. ஏன் இதெல்லாம் கேட்குற அப்படின்னு அவள் கேட்டுட்டு இருக்க, அவளுக்கு பதில் சொல்லாமல் நோவா அங்கிருந்து நகர்ந்து போயிடுறா. இப்போ அதே சமயத்தில் நிக்கு அவன் தாத்தா கூட பேசிகிட்டு இருக்கான். தாத்தா, அந்த பிரயா திரும்பவும் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், யாரு அவளா அப்படின்னு கேட்டவர், சரி கவலைப்படாத, இனிமேல் பிரயா உன் லைஃப்பில் குறுக்கிட மாட்டா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு பேரனை சமாதானப்படுத்துறாரு. என்னடா உனக்கும் அந்த பிரயாவுக்கும் நடுவில் நடந்துச்சு? அந்த லண்டன் கேஸ் ரொம்ப வெற்றிகரமாக முடிய அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சோஃபியாவும் நிக்கும் பக்கத்தில் அங்கே இருக்கிற ஒரு பாருக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பேசிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் அவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். வேலையை முடிச்சுட்டு நிக்கு ஊருக்கு திரும்புகிறான். வீட்டுக்கு வந்தவன் நோவா இங்கே இல்லாததை பார்த்து அவளோட ஹாஸ்டலுக்கு வர்றான். வந்து கதவை தட்டினா
கதவை ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து ரூம் மைக்கேலு. அவன் நிற்க பார்த்தோன்னே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆயிடுறான். நோவா பார்த்தீங்கன்னா ஃபுல் போதையில் இருக்கா. இந்த பிரயா தான் அவளுக்கு நிறையா ஊற்றி கொடுத்துருப்பா. இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு நிக்கு நோவாவை சந்தேகப்படுறான். அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நோவா பார்த்து கேட்க அவன் கேள்வியில் இருக்கிற சந்தேகத்தை புரிஞ்சுக்கிட்ட நோவா அவன் மேலே கோவப்படுறா. அப்போ நீ என்னை நம்பலே இல்லை, கண்டிப்பாக நீ என்னை நம்பலை, அதனால தான் இந்த கேள்வியே வந்திருக்கு. அவன் ஜஸ்ட்டு பிரயா கூட பேசுறதுக்கு வந்தான், பிரயா வெளியே போயிட்டான், அதனால் அவன் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். உன்னை மாதிரி ஒன்று நான் உடம்புக்கு அலையிறவா இல்லை அப்படின்னு பயங்கரமாக அவங்ககிட்ட புரிஞ்சு தள்ளுறா. நீ தப்பு செஞ்சதை கேட்க வந்தா என்னவே திருப்பி விடுறியா அப்படின்னு கோவப்படுறான். இதை தொடர்ந்து அவங்க 2 பேர்த்துக்குள்ள முட்டிக்குது. எனக்கு பர்மனெண்ட்டாக லண்டன்லேயே தங்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அப்பாவோட லண்டன் ஆஃபீஸை இனிமேல் நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. சரியாக 1 வாரம் டைம் கொடுத்துருக்காரு நான் லண்டன் போய் செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்னு நிக்கு சொல்லவும் முகத்தில் எந்தவித எக்ஸ்ப்ரெஷனும் காமிச்சிக்காத நோவா ஓ அப்படியா அப்படிங்கிறா. நீ என் கூட லண்டனுக்கு வருவதானே அப்படின்னு நிக்கு ரொம்ப ஆவலாக கேட்குறான். அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாத நோவா அதான் இன்னும் 1 வாரம் இருக்கே, அதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு மொட்டையாக பதில் சொல்லிடுறா. நிக்கு போன சமயத்தில் ரூமுக்கு வந்த பிரயா அப்போ தான் அவளுக்கும் நிக்குக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நோவா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு காலத்தில் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த போது பிரயாவும் நிக்கும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பிரயா ப்ரெக்னென்ட் ஆக இந்த விஷயம் நிக்கோட ஃபேமிலிக்கு தெரிய அவன் தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் தான் பிரயாவை மிரட்டி படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வேற ஊருக்கு போக சொல்லியிருப்பாரு. அவருக்கு பயந்துட்டு தான் பிரயாவும் வேற ஊருக்கு போயிருப்பா. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நோவா கிட்ட அவள் எவிடன்ஸோட காமிக்கிறா. இங்கே நிக்கு 1 வாரத்தில் இங்கே இருக்கிற ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்பீடாக அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இந்த சோஃபியாவுக்கு இப்போ நிக்கு மேலே ஒன் சைடாக லவ் வருது. அன்னைக்கு நிக்குக்கு லைன் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. என்னன்னு போய் பார்த்தா அந்த ராணி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனா இல்லையா, அவன் ஒரு கார் ரேஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அதாவது இல்லீகல் கார் ரேஸு. நார்மலாக மக்கள் போகிற ரோட்லேயே இவங்க ஸ்பீடாக காரை ஓட்டிகிட்டு போவாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான ரேஸு. ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம அதை பார்த்துருப்போம். நோவா தான் அந்த ரேஸில் ஜெயிச்சிருப்பா. இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு ரேஸை ராணி ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு லைன் சொல்கிறான். இந்த போட்டியில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா எனக்கு 15 லட்ச ரூபா கிடைக்கும், அதை வச்சு திரும்பவும் அந்த ஒர்க் ஷாப்பை ஓப்பன் பண்ணிடுவான் மச்சான், ப்ளீஸ் நீயும் வாடா அப்படின்னு நிக்குகிட்ட கெஞ்சுறான். லயனுக்காக நிக்கும் ஒத்துக்கிறான். அதே சமயத்தில் இங்கே நோவாவோட யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் நடக்குது. அதுக்காக பொண்ணுங்கள்லாம் தயாராகிட்டு இருக்க இவங்க 2 பேர் மட்டும் நைஸாக அங்கேருந்து கலந்துக்கிறானுங்க அந்த ரேஸில் கலந்துக்கிறதுக்காக. இங்கே அந்த இல்லீகல் ரேஸு களை கட்டுது. ராணியோட குரூப் ஒரு பக்கம், நிக்கோட குரூப் இன்னொரு பக்கம் அப்படின்னு ரேஸுக்கு தயாராகிட்டு இருக்கிற சமயத்தில் திடுதிப்புன்னு நிக்கை ஃபாலோ பண்ணிட்டு நோவாவும் ஜென்னாவும் வந்துடுறாங்க. வேற வழி இல்லாமல் நோவாவும் ஜென்னாவும் ஒரு காரில், நிக்கும் லயனும் ஒரு காரில், ராணியும் அவன் குரூப்பும் இன்னொரு காரில், 3 குரூப்பும் ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் போயிட்டு இருக்க அந்த ரோட்டில் கண்ணு மண்ணு தெரியாமல் ரேசிங் போகிறாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்த பிரயா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண உடனடியாக போலீஸ் அங்கே வர போலீஸ்கிட்ட இருந்து ராணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண நோவாவோட கார் ஒரு பக்கம், லியானோட கார் ஒரு பக்கமாக சேர்ந்து அவனை தப்பிக்க விடாமல் அப்படியே சாண்ட்விச் மாதிரி அவனை நடுவில் போட்டு நசுக்கி காரோட கவிழ்ந்த ராணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ண. அன்னைக்கு நைட்டு பிரயா கூட திடுதிப்புன்னு நிக்கோட அம்மா அந்த வீட்டுக்கு வர்றா. அவள் வரது யாருக்குமே பிடிக்கல. அப்போ தான் அவங்க கையில் வச்சுருந்த ஒரு கவரை எடுத்து நீட்டுறாங்க. அது ஆக்சுவலாக ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டு. அந்த சின்ன பொண்ணு மரியா இருக்கா இல்லையா, அவள் வந்து நிக்கோட ஸ்டெப் டாட்டர் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பொய் சொல்லி வச்சுருப்பான். ஆனால் அந்த மரியா ஸ்டெப் டாட்டர் இல்லை, நிக்கோட சொந்த தங்கச்சி அப்படிங்கிற ஆதாரம் தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு. எப்படி அவள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நிக்கோட அம்மா நோவாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பா இல்லையா, அப்போது நிக்கோட டூத் ப்ரஷ்ஷை அவளுக்கு தெரியாமல் எடுத்து ஒளிச்சு வச்சுருந்துருப்பா. அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி தான் இது அவனோட சொந்த தங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பா. இதை கேட்டு நிக்கும் நோவாவும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க பேசும்போது தான் நோவாவை பார்க்க வந்த சமயத்தில் தான் இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும், இதனால் நிக்குக்கு நோவா மேலே பயங்கர கோபம் வருது. உன்னால தான் இந்த குடும்பத்தில் இத்தனை குழப்பம், இப்போ பாரு இந்த குடும்பமே 2ஆக பிரிஞ்சு நிற்குது, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு நோவாவை கடுப்படிக்கிறான். தான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சுக்கோ அப்படின்னு அழுது மன்றாடி கேட்குறா. ஆனால் நிக்கு அவ சொல்கிறத காதில் போட்டுக்க தயாராக இல்லை. நீ என் மூஞ்சில முழிச்சிடாத அப்படின்னு நோவா கிட்ட கோவமாக சொல்லிட்டு கிளம்புறான். ஏற்கனவே நொந்து போயிருந்த நோவா பக்கத்தில் வந்த பிரயா கொஞ்சம் இதையும் பாரு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் நிக்கும் சோஃபியாவும் ரொம்ப க்ளோஸாக சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறா. நோவா அதை கண்ணீரோடு பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு நிக்க வந்து சந்தித்த லயனும் இதோ பாரு மச்சி, உன் ஃபேமிலி பேச்சை கேட்டு நோவாவை ஒதுக்கிறாத,
பாரு அந்த காரு ரேஸுக்கு ஜென்னா போக வேண்டான்னு சொன்னா, தப்பான ஆளு கூட சேராதேன்னு சொன்னா, கடைசியில் அவள் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா மச்சி. அவள் போனதுக்கு அப்புறம் தான்டா தெரியுது 1/2 மணி நேரம் கூட அவள் இல்லாமல் என்னால் இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியலன்னு. அதே மாதிரி தான்டா உனக்கும் நடக்கும். எக்காரணத்தை கொண்டு நோவாவை மட்டும் பிரிஞ்சிராதரா, அவள் உனக்கு சின்சியராக இருக்காடா மச்சி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நிக் அப்படியே உருகி போயிடுறான். நீ சொல்கிறது சரிதான் மச்சான், அவள் எனக்கு எப்போ உண்மையாக தான் இருந்திருக்கா, நான் இப்போவே போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு அவள் ஹாஸ்டலுக்கு வர, அங்கே பிரயா இருக்கா. வாடா என் பழைய காதலா, என்ன உன்னோட இந்நாள் காதலியை பார்க்க வந்தையா அப்படின்னு கேட்குறா. இதோ பாரு பிரயா, எனக்கு உங்கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, வழிவிடு, நான் போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு நிற்க சொல்லவும், எப்படி என் கூட பேசுறதுக்கு உனக்கு இஷ்டம் வரும்? உன்னை நம்பி நான் உன் கூட ஒன்றா இருந்ததால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் உன் தாத்தா என்ன பண்ணார்? என்னை அடித்து சித்திரவதை பண்ணி இந்த ஊரை விட்டு துரத்துனாரு. அப்படி அடித்ததில் என் வயிற்றில் இருந்த அந்த கரு களைஞ்சு நம்ம குழந்தை இறந்து பிறந்துச்சு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சாலும் நீ அதை பற்றி கவலைப்பட்டுக்க மாட்ட. ஏன்னா உன்னோட ஜீன் அப்படி. எப்படி ஒரு காலத்தில் உங்களுக்காக பயந்துட்டு இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடுனனோ, இப்போ என்னோட டேர்ன். உன்னை இதே மாதிரி உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரித்து உன்னை நாடு நாடாக ஓட வைக்க தாண்டா நான் வந்திருக்கேன். அந்த பழி வாங்குற படலம் முடிகிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகமாட்டேன் அப்படின்னு அவள் வெறி கொண்டு பேசிகிட்டு இருக்க. அடைச்சி போ, நோவா எங்க அதை சொல்லு அப்படின்னு நிக்கு கேட்கவும், எனக்கு என்ன தெரியும், நடந்த அவமானத்தால் அவள் துவண்டு போய் ரூமுக்கு போனான். ஒருவேளை அவள் தற்கொலை பண்ணி செத்துருக்கலாம், யார் கண்டது? அங்கே போய் பாடி இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கப்போ அப்படின்னு நக்கலாக சொல்ல, இதை கேட்டதும் நிக்குக்கு படபடப்பாக வருது. ஒருவேளை இந்த முட்டாள் பொண்ணு ஏதாவது அப்படி பண்ணிருமோ அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடி வர்றான். ஆக்சுவலாக இப்போ அவன் ரூமுக்கு வரல, அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ தான் அவன் நோவாவை தேடி அவள் ரூமுக்கு ஓடுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் சொன்ன மாதிரி நோவா ரூமில் இல்லை. அவள் அங்கே எல்லாம் தேடி பார்க்குறான், எங்கேயுமே நோவா இல்லை. ஆனால் ஆக்சுவலாக நோவா பக்கத்து ரூமில் தான் இருப்பா அந்த மைக்கேல் கூட. அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல இருந்து நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு நோவா திரும்பி வர சமயத்தில் அவளை ஆறுதல் படுத்துகிறான் பேர் வழின்னு சொல்லிட்டு, அவள் பேக்கில் இருந்த ரூம் சாவியை பிரயா தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பா. அது தெரியாமல் இங்கே வந்த நோவா கதவை திறக்க முடியாததால் பக்கத்தில் இருக்கிற மைக்கேலோட ரூமுக்கு போயிருப்பா. ஏற்கனவே குழம்பி போயிருக்கிற நோவாவை அவன் இன்னும் எச்சா குழப்பி விட்டு, இந்த ஃபோனை முதல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணு, இது இருந்தால் தான் தேவையில்லாத பிரச்சனையாக வரும்னு சொல்லி அவள் ஃபோனை வாங்கி அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். மழையில் நனைஞ்சு போய் வந்த நோவாவுக்கு தலை துவட்டி விடுறான். அவகிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறான். உனக்கு நான் இருக்கேன் ஆறுதலுக்கு அப்படின்னு சொல்லி அவளை நெஞ்சோட அணைச்சிக்கிறான். இதுக்கு எல்லாமே நோவா சம்மதிக்க, அடுத்தது அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்க, சட்டுன்னு அவங்ககிட்ட இருந்து நோவா விலகிக்கிறா. சாரி மைக்கேல், நீ இந்த மாதிரி தப்பான ஒரு எண்ணத்தில் என்னை ரூமுக்குள்ளே கூப்பிட்டுருப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. எனிவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமை விட்டு வெளியே வர்றா. கொட்டுற மலையில் காருக்கு முன்னாடி நிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க. எந்தவித ஃபீலிங் இல்லாமல் நோவா நடந்து வர்றா. மைக்கேல் ரூமில் இருந்து நோவா நடந்து வரவும் நிக்கு அதை தப்பாக புரிஞ்சுக்கிறான். ஆனால் அவகிட்ட அவள் எதுவும் பேசிக்கல, நோவாவும் நிக்கு கிட்ட எதுவும் பேசிக்கல. 2 பேரும் பார்வையை பரிமாறிக்கிறாங்க. நிக்கு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நோவா கால் போன போக்கில் போக ஆரம்பிக்கிறா. அதே சமயத்தில் இங்கே நிக்கோட அப்பாவையும் ஸ்டெப் மதரையும் காமிக்கிறாங்க. நடந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்து அவங்க பயந்து போயிருக்கிறாங்க. இது நம்மளோட தப்பு அப்படின்னு பேசிக்கிறாங்க. மறுநாள் விடியுது. நோவா அவங்க அப்பாவோட கல்லறையில் உட்காந்துருக்கா. அந்த சமயத்தில் தான் அந்த கல்லறையில் ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்குறா. அந்த லெட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நிக்கு தான் அவளுக்காக அந்த லெட்டர் அங்கே வச்சுட்டு போயிருக்கான். அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நோவா என்னைக்கும் உன்னோட வாழ்க்கையில் நான் ஒரு ஒளியாக இருப்பேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. கூடிய விரைவில் அந்த தேர்ட் பார்ட்டையும் நம்ம பேசுவோம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.